சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இதை நான் எப்படி என்னோட சேனலில் நான் சமைச்சேன்னு பார்க்கணும்ல, உங்களுக்கு காட்டணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். என்னடா எடுத்து வச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை சொல்லுவாங்களே அது. என்ன கட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய தண்டு மாதிரி இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய நீட்டமான ஒரு நார் மாதிரி இருக்கும். அதுலேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சின்னதாக தான் இருக்கும். இதோட சைஸே பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு இவ்வளோ தான் இருக்கும். இதோட சைஸே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இலையை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுத்தது நான் பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ பயங்கரமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பொன்னாங்கண்ணி கீரை. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதை கொஞ்சம் மெனக்கிட்டு நீங்கள் உட்காந்து தான் ஆயணும். இதை வந்து இதை கொஞ்சம் இலசா இருக்கிறனால நான் அப்படியே விட்டுருக்கேன். இல்லைன்னா இப்படி பிச்சிங்கனாலே வந்துடும். ஓகேவா? இதே போல் நான் வந்து இது எல்லாத்தையும் ஆஞ்சி இதை வந்து ஆஞ்சி நான் வாஷ் பண்ணி மட்டும் தான் வச்சுருக்கேன். நான் கட் பண்ணலை. இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஏன்னா இலைகள் எல்லாம் பாருங்க அப்படி இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ண போகிறேன். நான் வந்து கடையில் பண்ணலை, நான் வந்து பொரியல் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஏன்னா பொரியல்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம், கீரை குழம்பு வச்சோம்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணி இதை எடுத்து வச்சிருக்கனால கீரை வந்து தண்ணி வடிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் தட்டி வச்சிருக்கிறதுனால இது கொஞ்சம் தண்ணி வடிச்சிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கணும்ல. சில பக்கத்தில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். இது வந்து 4 பல் பூண்டு வந்து நான் நசுக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் காயம், கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு, இது அப்புறம் மிளகா. இதோட ஸ்பைசிக்கு வந்து மிளகா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால வேறு யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால இவ்வளோ தான் இருக்குது தேவை. எப்படி நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். 4 மிளகாவை வந்து இந்த மாதிரி கீரையை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பதில் கீரையை வந்து நான் வந்து என்ன செஞ்சுறேன், கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெய் விடுறேன். என்கிட்ட நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா அந்த எண்ணெயை நான் விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே சேர்த்து வச்சுன்னா டெய்லி நம்ம வந்து உளுந்து எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்புக்கு அதுக்கு தனியாக ஒரு பேக்கெட் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி நீங்கள் அதில் கொஞ்சோடி சேர்த்தா போதும். அதை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு ஒரு 2 டைம்ஸ் to 3 டைம்ஸ்க்கு வரும் அது. ஸோ அதனால் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணுறது இருந்துச்சுன்னா மொத்தமாக வாங்கி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சோண்டி சீரகம் சேர்த்துக்கிறேன். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டும். அதுக்கு அடுத்து நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உங்களை பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நான் வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ஆயிலில் போடும்போது எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா, அப்புறம் வெங்காயம், எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துடணும். அதனால் இப்போ நல்லா இதை கொஞ்சம் வதக்கட்டும். வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க ஓரளவுக்கு. இப்போ வந்து இது கூடயே நான் வந்து செஞ்சுட்டு தக்காளியும் சேர்த்துருவேன். ஏன்னா தக்காளி வந்து நம்ம சேர்த்தோன்னா அதோடய சேர்த்து மிக்ஸ் ஆகும்போது நல்லாயிருக்கும். இப்போ தனியாக சேர்த்தோம்னா தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ இதில் கொஞ்சோண்டி லைட்டாக உப்பு போட்டுருவேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டி காயும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டி மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்து, ரொம்ப சேர்க்கணும், லைட்டாக சேருங்க. கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். நான் கொஞ்ச நேரம் சிம்மில் தான் இருந்தது. பெரும்பாலும் நீங்கள் வந்து அடுப்பில் சமைக்கும் போது சிம்மில் வச்சே பழகுனீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஹையாக வச்சுக்கிங்க அப்படின்னா கீழே அடிபிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு எப்படி சொல்கிறது, அதான் தாங்க முடியாமல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேலையை பார்த்து நம்ம நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீரையை வந்து நாங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரையை நான் உள்ள சேர்த்துக்கிறேன். கீரை உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்போ நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வதக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருங்க. ஒரு நேரம் நான் வந்து போன டைம் போட்டுருந்தது வந்து நார்மல் பொன்னாங்கண்ணி கீரை, இது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. அதனால் டேஸ்ட் அடுத்த கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது, அதை நான் ஸ்பின் பண்ணிக்கிட்டேன். நல்லதான்
இது கிளறி மட்டும் விடணும். நான் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் நிறைய இருந்த மாதிரி இருந்தது இல்லையா, பாருங்கள் ரொம்ப கம்மியான மாதிரி ஆகும். அதனால் இப்போ எனக்கு நாரோட கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் நார் கொஞ்சம் நமக்கு வெயில் அதிகமாக இருந்தாலும் எடுத்து வந்து முதல் நாள் நம்ம வாங்கி அதை க்ளீன் பண்ணி நமக்கு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் எடுத்து ஆஞ்சி நம்ம அதுக்கப்புறம் வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும். இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் ஸோ அவங்களுக்காக தான் நம்ம இது பார்த்து செய்வோம். ஃப்ரீயாக இருக்கட்டாங்கன்னா அவங்களே சொன்னால் அவங்களே ஆஞ்சி கொடுத்துருவாங்க. குழந்தைங்க விளாட டைப்பில் நம்ம சொன்னோம்னா அவங்களே ஆஞ்சி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி விடுவேன். ஏன்னா கீரை பார்த்தீங்களா, ஸோ அது வேகணும். அதனால் நான் வந்து விடுவேன். உப்பெல்லாம் நான் சீத்தாச்சு. இதில் நான் வேறு எதுவுமே நான் சீக்கலை. இங்கே பாருங்கள் சுற்றி நான் விடுறேன். தண்ணி விட்டு நான் ஒரு அரை கிளாஸ் தான் விட்டுருக்கேன். இப்போ என்ன செய்கிறேன், இதை மூடி போட்டு இதை நான் வேக வச்சு எடுக்கிறேன். மூடி போட்டு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு நம்மளோட கீரை. சிம்மில் வச்சே வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி தான் நம்ம விட்டுருக்கோம். சிம்மில் வச்சு வேக விடுங்க. நல்ல மேலே இருக்க கீரை வந்து கீழே வரட்டும், கீழே இருக்க கீரை வந்து மேலே வரட்டும். ஏன்னா வெந்திருக்கும் இல்லையா, அதனால் நல்லா அப்படியே ரெண்டு பரட்டி வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. முதல்ல சில வந்து உப்பு வந்து கம்மியாக போடுங்க, ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து கீரையில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உப்பு இருக்கும். நம்ம வந்து கீரையில் வந்து நிறைய உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும், அந்த உப்பு வந்து பயங்கரமாக தெரியும், ஜாஸ்தி உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உப்பு வந்து பார்த்து போடுங்க. இப்போ இது கூடயே நான் வந்து என்ன செஞ்சிடறேன், நம்ம வச்சுருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் to 3 ஸ்பூன் அளவு தேங்காய் நான் சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் கம்மியாக சேர்த்துக்கணும் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து தேங்காய் நிறைய சேர்த்துக்கணும். தேங்காய் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ எங்களோட இன்றைக்கி இன்னும் ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அதனால் இதெல்லாம் ஒன்றா போட்டுட்டு இப்போ மறுபடியும் நான் மூடி போட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து வேக வைக்க போகிறேன். ஒன்றா ஒரு விஷயம் சொல்லுவோம், 5 நிமிஷமா 10 நிமிஷமா மினிமம் ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இன்னொரு 5 நிமிஷம் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்படி வச்சுருந்தோம் இல்லையா, ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் அரை கிளாஸ் தண்ணி தான் வச்சுருக்கேன், ரொம்ப தண்ணி விடலை. ஏன்னா ரொம்பவும் வேக வச்சுட்டோம் கொலகொலான்னு போன மாதிரி ஆகும் இல்லையா, அதனால் எனக்கு அந்த கீரை ஃப்ளேவர் இருக்கணுங்கிறதுக்காக தண்ணி கம்மியாக வச்சு மூடி வச்சு நான் வேக வச்சுருக்கேன். ஒரு சிலவங்க சொல்லுவாங்க மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுன்னு. நான் மூடி போட்டு தான் முன்னாடி தான் உங்கள் கண்ணை முன்னாடி தான் நானும் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். இதில் சிறுபருப்பு சேர்த்துக்கலாம், நீங்கள் நனைய வச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் சிறுபருப்பு சேர்த்துக்கல. கீரை மட்டும் லைட்டாக கொஞ்சம் வெந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக இருக்குது. அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருக்குது. பொன்னாங்க நீ சொன்னோன்னே கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கும், எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நார்மலாக இருக்குது. சூப்பரான கீரை சிப்ஸாக சோப்பு ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா சுட சுட சோறுங்க, சோறு பருப்பெல்லாம் வச்சாச்சு. இதுக்கு நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு சொல்லலாம், மீன்ஸ் பொரியல். அது தெரியும், நல்லா எடுத்து வச்சு சாப்பிடுங்க. கீரைகள் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இது ரொம்ப தேவை நமக்கு. அதனால் சாதம் கட்டிப்பருப்பு வித் கீரை வச்சு இப்போ நான் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி உங்கள் கீரைகள்லாம் செஞ்சுட்டு எனக்கு உங்களுக்கு அது எப்படி உங்களுக்கு வந்தது, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அந்த டேஸ்ட்டு அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.